இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நார்த் ஃபேசிங் வில்லா அண்ட் நார்த் ஃபேசிங் டோர் வருங்க. அண்ட் வந்து இப்போது இந்த எலிவேஷன் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3.9 சென்ட்ஸ் லேண்ட் ஏரியா ப்ளஸ் வந்து ஒரு 2800 ஸ்கொயர் ஃபீட் டோட்டல் பில்டப் ஏரியா வரும். ஸோ இந்த வீடு வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ஹெட்ரூம் கொடுத்துருக்காங்க. உள்ளேருந்தே உங்களுக்கு வந்து இன்னர் ஸ்டேர்ஸ் வருங்க. அண்ட் கார் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டபுள் கார் பார்க்கிங் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 16x16 ஒரு ஸ்பேசியஸான சூப்பர்வான ஹால் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இது வந்து உங்களுக்கு இப்போ போகிறது வந்து ஒரு 10x11 அப்படிங்கிற மாதிரி ஒரு சைஸில் ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோம். ஸோ அது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ஸ்பேசியஸ் வில்லா. ஹால்லேருந்தே உங்களுக்கு வந்து கிச்சன் டைனிங் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கும். வாஸ்துப்படி கிச்சன் இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இன்டீரியர் இதெல்லாமே வந்து தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமர் எந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குது, எப்படி டிசைனாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து இன்டீரியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து அன்ஃபர்னிஷ்டு ஹவுஸுங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்க கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தது வந்து 10x16 மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் வாஷ்ரூம். ஸோ இப்போ கீழே வந்து 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், டைனிங் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஒரு ஹோம் தேட்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு மினி ஹால். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 16x16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஒரு டீலக்ஸ் பெட்ரூம் நம்ம பார்த்துட்ருக்கோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு வாக்கின் வார்ட்ரோப்ஸ் வந்துடுது. உள்ளே ரொம்ப ஸ்பேசியஸாக கபோர்டெல்லாம் ரொம்ப கிராண்டாக பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பாத்ரூமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டப்பாத்தோடலாம் வச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக வாஸ்துவோட பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர்ஸ் உள்ளேருந்தே வச்சுருக்காங்க. மேலே ஹெட்ரூம் போட்டிருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம போகிறது வந்து பார்த்திங்கன்னா 10x16 ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச் வாஷ்ரூம். ஸோ உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஸ்டைலோ அது நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது எப்படி உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டுன்னு சொன்னாங்கன்னா ஒவ்வொரு ரூமுக்குமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் தேட்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்டடி ரூம் இல்லாட்டி கிட்ஸ் பெட்ரூம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஹெட்ரூமாக இல்லாட்டி டோட்டலாக 5 BHK அப்படின்னு சொல்லலாம் இந்த வீட்டை. ஸோ இது வந்து பால்கனி உங்களுக்கு வரும்.